ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஒரு வெறித்தனமான ஹாரர் த்ரில்லர் படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இதனோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சபிக்கப்பட்ட வீடுலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இது ஒரு சபிக்கப்பட்ட குரங்கு பொம்மைங்க. அதை கான்செப்டாக வச்சு எடுத்திருக்காங்க. இந்த குரங்கு பொம்மை பின்னாடி இருக்கிற சாவி மட்டும் நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக சங்கு நிச்சயங்க. இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா த மங்கி. 2025 இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படங்க இது. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. லைக் மட்டும் போட்டு இந்த படத்தை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நொடிகள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடித்து பிடிச்சி ஓடியான்ட்டு இருக்காங்க. அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்பில் பொம்மைலாம் விற்பாங்க பாருங்கள், அந்த கடையில் அங்கே போயிட்டு பெல் அடிச்சு யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். யாருப்பா அப்படின்னு சொல்லி, சார் இந்த மாதிரி உங்கள் கடையிலேருந்து அந்த குரங்கு பொம்மை வாங்கிட்டு போனோம், அது என்னமோ தெரில, என் பையனுக்கு பிடிக்கல, அதனால் ரிட்டர்ன் பண்ணலான்னு வந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க, உங்கள் ஷர்ட்டில் என் ரத்தமாக இருக்குது, அதெல்லாம் என்னோடய ரத்தம் இல்லை, அது நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அந்த பொம்மையை ரிட்டர்ன் எடுத்து. சார் உங்களுக்கு புரியாதா, இந்த பொம்மையை விற்ற பொம்மை நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே கொடுத்தோம், இப்போ ரிட்டர்ன் எடுத்துனா இல்லையே, இந்த பொம்மையை நாங்களாம் எடுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவான், சார் இது குரங்கு பொம்மைன்னு மட்டும் சொல்லாதீங்க, இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏன்னா அவன் விற்றவன் கடைக்காரன் தானே. அப்படி ஒன்றுலாம் இல்லையே, இந்த குரங்கு பொம்மை ரிட்டர்ன் இந்த கை என் மேலே இருக்குது, அப்போ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா இதை? இல்லை சார் அதெல்லாம் இல்லை, இது ட்ரம்ஸ் அடிக்குமே அப்படின்னு ஐயோ அதை பற்றி மட்டும் பேசாதீங்க, இது ட்ரம்ஸ் அடிக்கிறது ஆரம்பிச்சிச்சுனாலே எதுனா ஒன்று ஏடா கூடமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை டம ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சதுங்க. அவன் பாருங்கள் சுற்றி முச்சு இப்போ வெறித்தனமாக பார்க்குறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு எலி போயிட்டு ஒரு கயிறு மாதிரி இருக்குங்க, அது கடிச்சிடும். அந்த கயிறு கடித்த உடனே அந்த ரோப்லேருந்து போயிட்டு அங்கே பக்கத்தில் வில்லம் மாதிரி இருக்கும், நேராக இதுமா கடைக்கார ஓனர் வயிற்றுலேயே குத்திருங்க. குத்திட்டு ஒரு இழுக்கும் பாருங்க, அப்படியே குடலோடு வெளியே வந்துருங்க. அவ்வளோதான், இவன் கடையில் பொம்மை எடுத்துன்னு குத்துவான், கடை ஓனரோட கதி காலி. நீ உன்னோட ரத்த வரி அடங்காதா, நீ எத்தனை பேர் தான் இன்னும் ஊரில் இருக்கிறவங்க சாகடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேப்டன் மாதிரி இருப்பான் பாருங்க. டென்ஷன் ஆகிட்டு கடையே ஃபயர் கன் எடுத்து மொத்த கடையை எரிச்சிருவாங்க டென்ஷனில். அவ்வளோதான் உன் கதை இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோடு மொத்தமாக சேர்த்து எரிச்சிட்டு அந்த குரங்கு பொம்மையும் பாருங்கள் அப்படியே கொடூரமாக எரியுங்க. அதை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இவன் தாங்க நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க பாருங்கள், கண்ணாடி போட்டுருக்கான் பாருங்கள், அவன் தாங்க ஹீரோ. இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ட்விங்ஸு. இவன் அந்த கண்ணாடி இல்லாத ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், பங்கு விட்ட மாதிரி. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி பிறந்திருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவன் அண்ணன் நீ தான் தம்பின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவன் தம்பிக்கு அண்ணன் ஓட்டிட்டு, அதாவது நம்ம ஹீரோ இது பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனியும் காட்டுறாங்க. அந்த ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான், ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பணக்கார பையனோட வசதியாக ஜாலியாக இருப்பாங்க. அதில் வர காசு வச்சுருந்தா இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே உட்காருன்னா அந்த பையன், அப்பா எங்கே தான் போனார், நான் சின்ன வயசாக இருக்கும்போது, இல்லைப்பா அவர் ஏதோ வாங்கலான்னு சொல்லிட்டு போனார், அதோடு ஓடி போனோட சரி உங்கள் அப்பா அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை, இவர் இருக்கவே தான் நம்ம வசதியாக வாய்ப்போடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த பையனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஏதோ சொல்லி சமாதானம் பார்த்துறாங்க. அப்போ கூட எதுவும் இல்லை, சரி உங்கள் அப்பாவோட பழைய திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரேஜில் இருக்கும், அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்ணங்காரனும் அந்த பையனும் போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா ஒன்று ஓப்பன் பண்ணும்போது அந்த குரங்கு பொம்மை ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாடுறா அப்பா இந்த குரங்கு பொம்மை கூட வச்சுன்னு விளையாடி இருந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். அண்ணங்காரனை பார்த்து தம்பிக்காரனும் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி சாவி இருக்குது பாடுறா, அது போடுறா அப்படின்னு சொல்லுவான். இவனும் போடுவான். அந்த குரங்கு பொம்மை ஒர்க்கே ஆகாதுங்க. ஒர்க் ஆகாது போய்ட்டு என்ன ஆகுதுன்னா, இது வேஸ்ட்டா, இது தூக்கி போட்டுறா. அது ஸ்டார்ட் பண்ணோன்னே கொடூரமாக சிரிக்கும் பாருங்க. சிரித்த உடனே இது வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்காரன் டென்ஷன் ஆகிட்டு தூக்கி போட்டுருவான், தம்பி மேலே தூக்கி போட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவன் அப்படியே சீனை கட் பண்ணால் மார்னிங் காட்டுறாங்க. அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்காக நானின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க இருப்பாங்க. அவங்க கூட எங்கேயோ வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ போய் இந்த பையன் கதவு திறக்கிறாங்க. தந்தை பார்த்தா அந்த குரங்கு பொம்மை உள்ளே உட்காந்து இருக்குது. இவனுக்கு ஒரே ஷாக்கு, இது யார் எடுத்துன்னு இங்கே வச்சான் பாருங்களாம், சீட்டு பெல்ட்டு போட்டுன்னு ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்துன்னு சிரிக்கிற மாதிரி இருக்குது. இவனும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துவான். அங்கே போயிட்டு இந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற ஷெஃப்பு பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே இந்த ஆட்டு மாதிரி ஆம்லெட் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மேஜிக்லாம் பண்ணுவாங்க, மேஜிக் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. அது எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பாங்க ஃபாரின்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு அந்த கத்தி போட்டு வீசுவான் பாருங்கள். இந்த குரங்கு பொம்மை பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து சீட்டு முன்னாடி இருக்கும், டம்மடமான ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகும். கண்ணாடி போட்டு நம்ம ஹீரோவுக்கு ஸ்விங்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வருங்க. அந்த நைஃப் எடுத்து இப்படி பண்ணுவான் பாருங்கள் அந்த செஃப்பு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞானியோட தலை வெட்டிட்டு துண்டாக தலை விழுந்துருங்க.
இவனுக்கு ஒரே ஷாக்கு. அதான் அந்த நைஃப் போயிட்டு அவன் கழுத்தை வெட்டிடும். அச்சோச்சோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்போம். அப்படியே கத்துவானுங்க, கதறுவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் அவங்களுக்கு தேவையான சடங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மௌனாஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து எல்லோரும் போய் சேரதா போட்டோம், நீங்களாகட்டும் நானாகட்டும்பா, இதை பற்றிலாம் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை சொல்லி புரிய வைப்பாங்க. என்றைக்கா இருந்தாலும் அப்பாவை விட்டு போனா இருப்பார், அந்த மாதிரி நம்ம எப்படியா இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து விட்டுட்டு தான் போக போகிறோம், அதனால் நம்பிக்கையாக வாழ கற்றுக்கணும், இருக்கிற லைஃப் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானி செத்தது கூட இது பண்ணாது. இவங்க 2 பேர் பாருங்கள், அம்மா பசங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே குத்தாட்டம் போட்டுக்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணால் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் பையன். அங்கே போனால் அங்கே கேங்ஸு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கேங் இருக்குங்க. இவன் புதுசாக வரவே இந்த பையனை ரேகிங் பண்ணுறதுக்காக செம்ம ஓடுவான். அப்புறம் அதே பேண்ட்டு ஊறிவிட்டு ஜட்டியோடு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அமுச்சிட்டு இவனும் வந்து வீட்டில் வந்து உட்காந்து பெட்டு மேலே உட்காந்து அழுதுன்னு இருப்பான். இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் போயிட்டு அந்த குரங்கு பொம்மை கிட்ட போயிட்டு சொல்லுவான், இந்த நானி செத்தத்துக்கும் நீயும் காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தான் அவங்க அம்மா வந்து யாருமா இந்த பொம்மை எத்தனை நீங்கள் வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அப்பத்துலேருந்தே அங்கே தான்டா இருக்குது அந்த பொம்மை. அப்படியே போயிட்டு அந்த குரங்கு பொம்மை கிட்ட போய் கொடூரமாக பேசுவாங்க, அந்த நானி செத்தது நீ தான் காரணமா அப்படின்னு. அப்படியே பல்லு இழிச்சிட்டு பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும், பயமாக இருக்குங்க. அந்த பொம்மை கிட்ட பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவான், நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணங்காரன் வந்துடுவான். வந்துட்டு இந்த குரங்கு பொம்மை எடுத்துன்னு போய் நான் வெளியே போட்டுருவேன்டா, நான் சொல்கிறத நீ செய்டா, நான் அந்த குரங்கு வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லுவான். இவனை என்ன பண்ணுவான், சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறது வந்து சொல்லுவான். அப்புறம் இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, 2 பேரும் ஒன்றா தான் பிறந்தானுங்க. இவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு அவன் சொல்கிறது வர இப்போ குரங்கு பொம்மை வந்து விட்டுட்டு அவங்க அண்ணன் வந்து சிரிச்சிட்டு இருந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவான். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனால் அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை இருங்க போட்டு எடுத்துன்னு வந்துட்டுக்கிறான் பேக்கில். இவன் ஏன்னா அந்த பசங்களாம் கிண்டல் பண்ணாங்கல்ல, இவங்க பாருங்கள் மேடம் இங்கே ஒரு குரங்கு பொம்மை எடுத்துன்னு வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மொத்த பேர் கலாய்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அவனை பார்த்து எப்படி இருக்கும் அவனுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து நசுக்கி ஃப்ரூட் மிக்சர் மாதிரி அவன் தலையில் கொட்டி அமுச்சிடுவாங்க. கொட்டி அமுச்சிட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டு பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த குரங்கு பொம்மைக்கிட்ட போய் சொல்லுவான், பாத்தியா பாரு என்னை எப்படி பண்ணுறானுங்க பாரு, நான் அந்த பசங்கள்லாம் விடக்கூடாது, அவனுங்களை ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், எனக்கு தெரியாது இமீடியட்டாக பண்ணி ஆகணும் நீ எதுனா அவனுங்கள அப்படின்னு சொல்லுவான். எங்கள் அண்ணன்லேருந்து அங்கே ஸ்கூலுக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் வரையும் அப்படி போனோன்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சாவி திருப்புவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாவி திருப்புன்னு டம்மன்னு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. அது ஸ்டார்ட் பண்ணோடனே அப்போ தான் அவங்க அண்ணங்காரன் உள்ளே வருவான். அவங்க அம்மா திரும்பி பார்ப்பாங்க பாருங்கள். பார்த்தா அந்த அவங்க அம்மா மூஞ்சிலேருந்து ரத்தமும் காது வழியாக ரத்தமும் வருங்க. இந்த குரங்கு பொம்மைக்கிட்ட வந்து அதுவாக நினைக்கிறவங்க மட்டும்தான் சாகடிக்குது, ஓகேங்களா. ஆனால் வந்து இவனை சொல்கிறவங்க வந்து சாகடிக்க மாட்டேது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துறாங்க. அவங்களுக்கு தேவையான இறுதி சடங்கு. சின்ன பசங்க இல்லை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை மாமா இருப்பாங்க. வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அந்த குரங்கு பொம்மை பார்த்து செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. எங்கள் அண்ணனை கொலை பண்ண சொன்னால் எங்கள் அம்மா பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அவன் என்னமோ சும்மா இது பண்ண சொல்லுவான், பார்த்தா அது ரியலாகவே நடந்துட்டு இருக்குங்க. நம்ம படத்தோட ஹீரோ இருக்கிறான் பாருங்க, அவன் போயிட்டு அந்த குரங்கு பொம்மை கிட்ட பார்த்துட்டு நான் எங்கள் அண்ணனை கொலை பண்ண சொன்னால் நீ எங்கள் அம்மா பண்ணிட்டல, நீ கொலை பண்ணல, நீமேட்டு நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லணுன்னு அவன் என்ன பண்ணுவான், அந்த குரங்கு பொம்மை எடுத்து ஒரு ட்ரம் மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருவான். இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து ஆத்திரம் கோவம் அடங்கவே அடங்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு நைட்டு தூக்கமே வராதுங்க அவனுக்கு. அவங்க அண்ணங்காரன் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கிடுவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கறி வெட்டுற கத்தி எடுத்துன்னு போய்ட்டு அந்த குரங்கு பொம்மையோட ஒரு கை கட் பண்ணி எடுத்தா நிஜமாகவே மனுஷனுக்கு பிளட் வருமே, அந்த மாதிரி வருங்க பிளட்டு. இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த குரங்கு பொம்மையை துண்டாக வெட்டிட்டு கவரில் போட்டுட்டு அவன் அத்தை மாமா வீட்டுக்கு வந்து கிளம்புவானுங்க காரில். இவனால் ஆத்திரம் அடங்க முடியல, மொத்தமே வெட்டி துண்டாக கவரில் கட்டிட்டான். கட்டிட்ட பிறகு அவன் எடுத்துன்னு போகிற வழியில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அத்தை மாமா வீட்டுக்கு பழைய கால வீடு இருக்குங்க, சூப்பராக இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவானுங்க. போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து செம்மையாக போர் ஆச்சுன்னு இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்ட ஹீரோ வந்து அப்போ சொல்கிறான் அவங்க அண்ணங்காரங்கிட்ட, எங்கள் அந்த குரங்கு பொம்மைனால தான்டா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் இருப்பான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி வந்து ஏதோ சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜன்னல்லேருந்து ஒரு சத்தம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை உட்காந்துட்டு இருக்குதுங்க. எப்படி கொடூரமாக உட்காந்து இருக்கு பாருங்க. இந்த பொம்மையா இதே அப்புறம் இங்கே வந்துச்சு, இதேடா எடுத்துன்னு வந்து அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ஹீரோ வந்து சொல்லுவான், அதை நான் துண்டாக வெட்டி போட்டுட்டேன், இங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிலடா, இதனால தான் வந்து அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட நம்ம ஆள் தான் கோளாராச்சா, அவங்க அண்ணங்காரன் நம்பவே மாட்டான். அப்படியாடா, சரி செக் பண்ணி பார்க்கலாம், எனக்கு நீ சொல்கிறது மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ எவ்வளோவா சொல்லுவான், வேணாடா அதுங்கிட்ட விளையாடாதரா, அது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் பொம்மை மாதிரி இருக்குதுடா, இது அந்த சாவி திருவினா வந்து யாராவது ஒருத்தர் செத்துடுறாங்க, அது சாகடிச்சிருந்தது, அந்த மாதிரி வந்து கொடூரமான பொம்மைடா அது, அதனால தான் கோவத்தில் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் நம்ம ஆள் கேட்கவே மாட்டாங்க.
சாவி போட்டு திருவான். பாவம் அவன் மாமங்காரன் என்ன பண்ணுவான், அவன் பார்த்தீங்கன்னா நிலத்தாண்ட பத்துட்டு இருப்பான். அவன் மேலே திப்புன்னு அங்கே இருக்கிற குதிரைலாம் ஏறி போய் கசாப்புகளை கறி வெட்டுற மாதிரி துண்டாகிடும். மறுநாள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு இறுதி சடங்குதுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கதையும் முடிச்சு விட்டுச்சு அந்த குரங்கு பொம்மை. அவன் என்ன பண்ணுவான், அவன் நிலத்தில் பத்துந்தான், அவன் மேலே அப்படி ஏறி ஓடுது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பொம்மை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு சங்கிலி போட்டு நீ இது இருந்தால் நிறையா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி இருக்குங்க அவங்க அத்தை வீட்டாண்ட. அந்த கிணத்துல எடுத்துன்னு போயிட்டு போட்டுருவானுங்க. போட்டுட்டு அண்ணனும் தம்பியும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்ட பிறகு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டி வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்னடா சத்தம்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து போயிட்டு டார்ச் வச்சுட்டு எழுந்து போயிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. யாருன்னு சொல்லிட்டு யாரா என்ன நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வர இறந்துட்டாங்களா. டோர் தந்து பார்த்தா யாருமே இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கரேஜ் மாதிரி இருக்கும், அங்கேருந்து சத்தம் வரும். சரின்னு சொல்லிட்டு துப்பாக்கி கன் பாயிண்ட்டோடு எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள் ஆண்டி. எடுத்துன்னு போய்ட்டு ஸ்டெப்பில் இறங்கி போய் பார்ப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகும். லைட் ஆஃப் பண்ணிட்டு டோர் மூடிடும். யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போவாங்க. அந்த படிக்கட்டுலேருந்து உடஞ்சி விழுந்துருவாங்க. விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கரேஜில் இருக்க ஊசி குச்சிலாம் பார்த்தீங்கன்னா குத்தின்னு இருக்கும் அவங்க ஃபேஸில். அவங்க போயிட்டு பார்த்துட்டு எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அந்த டின்ச்சர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த டின்ச்சர் மாதிரி எடுத்து ஃபேஸில் வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஸ்மெல் வருங்க. இன்னத்துக்கு யாரா கேஸ் இப்படி லீக் ஆகும், நம்ம ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தோம்னு சொல்லிட்டு யாராவது பர்னர்கிட்ட போயிட்டு அது வந்து மூந்து பார்த்துனே இருப்பாங்க. எங்கேருந்து கேஸ் வருதுன்னா அதான் டக்குன்னு குப்புன்னு பற்றிக்கும் பாருங்கள். பற்றணுன்னே ஃபேஸ் எரிஞ்சு அங்கேயே சாம்பல் ஆயிடுவாங்க. அது எரியக்கூடிய தன்மை போலக்குது, அந்த ஆசிட் மாதிரி. அது அங்கே அந்த வீடு ஃபுல்லாக எரிஞ்சிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஆண்டியோட கதையும் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. வெளியே ஓடி போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். வெளியே போயிட்டு அழிக்கலாம்னு சொல்லிட்டு போவா. கண்ணு மண் தெரியாது போயிட்டு நேராக அந்த போஸ்ட் பாக்ஸ் குச்சி மாதிரி இருக்குங்க, அதில் போயிட்டு குத்திடுவாங்க. குத்தி ஸ்பாட்லேயே விடுங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் போயிட்டு பார்ப்பான் அவன். ஸோ அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவான். அங்கே பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்குங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோனி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வருவாங்க. நடுவில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தான் வந்து ஸ்டெப் ஃபாதர் மாதிரின்னு வச்சிங்களேன். இவங்க கூட வாழ முடியாது, இவங்க கூட வாழறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டைவர்ஸ் கொடுத்துட்டு இவன் இருக்கான் பாருங்கள் ஸ்டெப் ஃபாதர். அவங்ககிட்ட போயிட்டு இவனோட குழந்தை வந்து அடல்ட் பண்ணிக்கினாங்கன்னா நம்ம லைஃப்பில் வசதியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கும் என் பையனுக்கும் சம்மந்தம் இருக்காது, நான் சீக்கிரம் நீ டைவர்ஸ் கொடு, நான் அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கொடுமையெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட அண்ணன் வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து பொருளெல்லாம் வந்து விற்பாங்க. அந்த இடத்துல எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருப்பானுங்க. நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இவன் இந்த சின்ன வயசில் பார்த்த பொம்மை வந்து இங்கே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி இது ஒரு கோளாறான பொம்மை இல்லை, நம்மளால கோளாறு, அதை போய்ட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வந்துட்டு அந்த குரங்கு பொம்மை கிட்ட வந்து எதனா ஒரு கதை சொல்லணும் இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு அப்பாவும் பையனும் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த பையன் வந்து கேட்கலாம் ஹீரோ கிட்ட, இது மாதிரி நான் உங்கள் கூட பிறந்தவங்க தம்பி அண்ணன் தங்கச்சி யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து மறைக்கிறாங்க. அப்படிலாம் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் ஒரே பையன், சரி பாட்டி பேரா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படியே கண்ணை முன்னே நம்ம ஹீரோ கனவுங்க டம்மு 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 டம்முன்னு அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. நம்ம ஆள் வந்து அந்த குரங்கு பொம்மை எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே போடாமல் பாருங்க. இவன் போய் அந்த கிணத்துல விழுற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் துண்டாக அந்த பொம்மை வெட்டி போடாமல் பாருங்க, கசாப்பு கத்தி எடுத்துன்னு. அதே மாதிரி இந்த குரங்கு வந்து கோட் சூட்டு போட்டுக்கின்னு அவனை துண்டாக வெட்டுற மாதிரி ஈன்னு சிரிச்சுக்கினே வெட்டுற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், பயமாக இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருதுங்க, அன்னோன் நம்பரு. யார், அப்போ தாங்க ட்விஸ்ட்டு, அவனோட அண்ணன். ஏய் என்னடா இத்தனை வருஷமா எங்கடா அந்த உங்கள்கிட்ட கான்டாக்டே இல்லாத இருந்துச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா, என்னடா நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருப்போம். பேசினு இருப்பானுங்க ரெண்டு பேரும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை பற்றி விசாரிச்சிருப்பான். அப்போ தான் அவங்க அண்ணன் ஒரு கதையே ஒன்று சொல்லுவான், நம்ம ஆண்டி இருந்தாங்களடா அவங்க வந்து இறந்துட்டாங்களா, அவங்க நல்லா தானடா இருந்தாங்க, இல்லை நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்தோம் பார்த்தியா, அதுக்கப்புறம் ஒரு கொடூரமான ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொம்மையை எடுத்துன்னு போய் கிணத்துல போட்டோம் பார்த்தியா, அந்த பொம்மை மறுபடியும் என் கையில் கிடச்சிருக்குது, நான் அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவான். அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாதிரி வச்சு கொலை பண்ணுதுங்க அது. அப்போ தான் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லினே இருப்பான், இது வம்சாவழியாக ஒரே சந்ததியரை வர வம்சாவழியாக அவங்க வந்து கொலை பண்ணுது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ உன் பையனும் டக்குன்னு கிளம்பி என் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவான். டேய் அதெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் அப்பயே தூக்கி போட்டுமே, அந்த கிணத்துலேருந்து யாரா எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்ப மாட்டான், நீ வந்து நேரில் வந்து பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுவான். அப்பயும் அவன் வந்து நம்பவே மாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடான்னு சொல்லிட்டு மட்டும் பேசிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் லேடி பார்த்தீங்கன்னா குளிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூலான்னு போவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ஹோட்டல் மேலே பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்கும். அங்கேருந்து ஏதோ எலக்ட்ரிக் லீக் மாதிரி ஆகிட்டு
அந்த எலக்ட்ரிக் கம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே பட்டுருங்க. அப்படியே நேராக போயிட்டு அந்த தண்ணியில் போயிட்டு பவர் சப்ளை ஆகிடுவே. அண்ணாத்தி அந்த லேடி போய்ட்டு குளிப்பாங்க. போய் குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காப்பாற்றலான்னு போவான். உள்ளே குதிச்சு முன்னே அப்படியே பூசணிக்காய் வெடிக்கிற மாதிரி பச்சாக்குன்னு வெடித்து அப்படியே ரத்தம்லாம் தெரிக்குதுங்க அவன் மேலே, ஹீரோ மேலே. சும்மா இருப்பானா, அந்த கை வந்து மேலே வீது. இவனும் என்ன பண்ணால் பதட்டத்தில் ஐயோ மறுபடியும் அந்த மனித வேட்டை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை போயிட்டு எழுப்புவான். வாடா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் தூக்கத்தில் ஏந்துக்க மாட்டணும். அப்புறம் ஒரே அது ஏந்திரா போகலாம், கிளம்பலாம், இமீடியட்டாக கிளம்பலாம், வெளியே பெரிய பிரச்சனை நடந்துனுக்குது அப்படின்னும். இல்லை அதெல்லாம் இது இல்லை, உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்ரோஷமாக கத்துவோம். அங்கேருந்து கிளம்பு போனவங்க காரை நிறுத்திட்டு இன்னொரு ஹோட்டல் அனுப்புவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவான் ஹீரோ. பார்த்தீங்கன்னா அவன் பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா நீ போய்ட்டு அம்மா வீட்டிலே இருறா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன் உன்னை வீட்டில், நீ அங்கேயே சேஃபாகிறா அப்படின்னு சொல்லுவான். இது மாதிரி நான் எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போனோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். என்னது ஆண்டி? அப்போ வந்து அம்மா உங்கள் பாட்டி உங்கள் அம்மா வந்து இறந்துட்ட பிறகு ஆண்டி தான் உங்களை பார்த்து வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்பயும் போய் சொல்லுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய்ட்டு தங்கிட்டு இருப்பானுங்க. இவனும் சரி கூப்பிட்டு போகலான்னு போவான். அப்புறம் எழுந்து பார்த்தா அவங்க பையன் காணும். ஐயோ இந்த குரங்கு பொம்மை ஏதோ பண்ணிடுச்சு போல் என் பையனை கூட அப்படின்னு சொல்லிட்டு பதறச்சுன்னு எழுந்துக்குவாங்க. எழுந்து போயிட்டு கதவு திறந்து பார்ப்பான். பார்த்துட்டு பிறகு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் பையன் இருப்பான். அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அவங்க ஆண்டி வீட்டுக்கு வந்து போய்டுவாங்க 2 பேரும். அங்கே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருப்பாங்க பாருங்கள், அங்கே லேடி. அந்த ஆண்டி வந்து ஹாய் எப்படி இருக்கிறீங்க, அவங்க அண்ணாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இவன் வந்து திருன்னு முடிக்கிறான். ஹீரோ இல்லை அவங்ககிட்டலாம் நான் டச் இல்லை, பேசதில்லைன்னு. ஆனால் இவன் அவன் பையன்கிட்ட என்ன சொல்லி வச்சுருந்தான், இது மாதிரி கூட போனவங்க யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த பையனும் வந்து கடுப்பாயிட்டான். என்னத்துக்கு அப்பா இவ்வளோ போய் சொல்கிறாரு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வீட்டை விற்கிறதுக்காக அவங்க ஆண்டி இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நிறைய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வாரத்துக்கு 2-3 பேராவது இறந்துருவாங்க அவங்க ஆண்டி இறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிருப்பா. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த புல் வெட்டுற செடியில் மாட்டின்னு இறந்துட்டான். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸ்லாம் விளையாடுவானுங்கள்ல, அதில் வந்து பாம்பு டக்குன்னு வெளியே வந்து கடிப்பட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க செத்ததை ஃப்ளாஷ்பேக்லாம். சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ எப்படியா நான் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி பார்த்தீங்கன்னா மெதுவாக மேலே ஏறி போவாங்க. போயிட்டு ஒரு விஷயத்த வந்து கேட்பான், நீங்கள் இங்கே குரங்கு பொம்மை மாதிரி எதனா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அழைச்சி ஆராய்ஞ்சிட்டு அப்படி ஒரு பொம்மைலாம் நாங்கள் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் ஆண்டி சொல்லுவான். அந்த டோரை போய் திறக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் வந்து அது திறக்க முடியல. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஏதோ எனக்கு தப்பாக இருக்குது, அந்த டோர் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். அப்பயும் கேட்காத அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா புரோக்கர் ஆண்டி திறந்து விட்ருவா. திறந்த உடனே உள்ள ஷார்ட் கன் மாதிரி ரெடியாக இருந்துருங்க. பட்டுன்னு அவளை அடிச்சு அப்படியே பூசணிக்காய் வெடிக்கிற மாதிரி வெடித்து கொடூரமாக செத்துருவா. வெடித்து அந்த ஆண்டியோட விரல் இருக்கும் பாருங்கள், அது ஹீரோவோட வாயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன போலீஸ்லாம் வந்துடுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து கேட்டுன்னு இருப்பான். அவங்க பையன் வேறு காணாமல் போய்ட்டு இருப்பான். அவனை தேடிட்டு இருப்பாங்க, எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு. இவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இருப்பான் போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஃபங்க் வச்ச மாதிரி இருக்கான் பாருங்கள், அவன் அப்படியே அந்த பசங்களோட அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தோணிட்டு அந்த குரங்கு பொம்மை எங்கன்னா இருக்குமான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் தேடி பார்த்துன்னு இருப்பான். அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்து யாரான்னு கேட்கும்போது தான் அவங்க அண்ணங்க, என்னடா அங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும், இந்த நம்பர் எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி பார்த்தோன்னா அந்த குரங்கு பொம்மை எல்லோரும் வேட்டையாடுறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் வந்து நீ இமீடியட்டாக நீ உங்கள் பையனும் வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு தங்கு, நான் சொல்கிற மாதிரி செய், அது நம்ம வம்சாவழியில் இருக்கிறவங்க எல்லாரையும் சாகடிக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். இவனும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெலிஃபோன் நம்பர் இருக்கும், அதில் போய்ட்டு அவங்க அண்ணனோட நம்பர் எப்படியே கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுவான். அவன் பார்த்திங்கன்னா பேசுவாங்க, கொடூரமாக பேசுவான். அப்போ தாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் இருக்கான் பாருங்க அவங்க அண்ணங்காரன், அந்த குரங்கு பொம்மையோட சாவி போட்டு திருவி அந்த ஹீரோவோட சுற்று வட்டாருக்கு எல்லாருமே வந்து சாவடிச்சிட்டு இருப்பாங்க. அது கீ கொடுக்க அந்த குரங்கு பொம்மை எல்லாரையும் லைனாக சாவடிச்சிட்டு இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல அந்த பொம்மையை தூக்கி போட்டிருப்பானுங்க பாருங்கள், அதை காட்டுவானுங்க. நம்ம ஹீரோவோட அண்ணங்காரன் இருப்பான் பாருங்கள், சின்ன வயசுலேயே அவனுங்க 2 பேர் எடுத்துன்னு போய்ட்டு அந்த பெட்டிக்குள்ளே போட்டுருவானுங்க பார்த்தீங்களா. இந்த பையன் போயிட்டு உள்ளே டார்ச் வச்சுட்டு போய்ட்டு தேடுவான். போட்ட வந்து குரங்கு பொம்மை வந்து காணுங்க அந்த இடத்துல. ஆனால் அதனோட கீ மட்டும் இருக்கும். எவ்வளோ கோளாறாக இருப்பான் பாருங்கள் அந்த பையன். போயிட்டு அந்த கீ மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப வருஷமாக அந்த குரங்கு பொம்மை எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பான் ஒரு பைத்தியம் மாதிரி. ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் மனுஷங்களை சாவடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அவங்க எங்கே பார்த்தாலும் குரங்கு பொம்மை மாதிரி தாங்க தெத்து இழிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த குரங்கு பொம்மை மாதிரியே தெரியும். கடைசியாக ஒரு வழியாக அந்த பரட்டை மண்டை மாதிரி இருப்பான் பாருங்கள், அவன் போய்ட்டு வாங்கிட்டு வந்துருப்பான் பாருங்கள். அவங்ககிட்டருந்து வாங்கி தான் நம்ம ஹீரோ வந்து
போட்டு திருவும் திருவி அவன் யார் யாரை சாவடிக்கணும்னு நினைக்கிறானோ எல்லாரையும் வந்து சாவடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பரட்டை மண்டின்னு வரான், வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறான். அவனுக்கு அந்த குரங்கு பொம்மை விஷயம் தெரிஞ்சிச்சு. ஹீரோ அவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கும்போது எனக்கு மறுபடியும் அந்த குரங்கு பொம்மை குத்துறா அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஆள் தான் அத்தனை வருஷமாக தேடின்னு இருக்கானே, எப்படி குத்துருவான் அதுங்காட்டியும். அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த ஷார்ட் கன் மாதிரி எடுத்துன்னு ஒன்று என்ன பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து ஹீரோ இருக்கிறான் பாருங்க. ஹீரோவும் அவன் பையனும் காரில் போயிட்டு இருப்பாங்க அவங்க அண்ணங்காரன் வீட்டுக்கு. அப்போ தான் வந்து அவங்க பையன் வந்து கேட்டுகிட்டே இருப்பான், உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்குது, ஏன் நீ எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் ஏன்பா மறைக்கிறீங்க? இல்லைடா, ஃபஸ்ட்டு வழியாக அந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நீ சின்ன பையன், எடுத்துன்னு போய் உங்கள் அம்மாக்கிட்டே விட்டுறேன், நான் அம்மாக்கிட்டே விட்டுறேன், நீ அதுக்கப்புறம் நல்லா இருப்ப. என்னது, அவங்களே இன்னொருத்தர் கூட போயிட்டு வாழ்ந்துன்னு இருப்பாங்க, நீ என்ன எடுத்துன்னு போய் அவங்க ஒப்ப வச்சுட்டு நீ தனியாக போயிடலான்னு பார்க்குறியா? அதுக்காக உனக்கு அப்புறம் எனக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறியா? நீ என்னமோ ஏதோ நினச்சப்பா, ஆனால் நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அங்கே போனவுடனே ஹோட்டலுக்கு போயிட்டு பக்கத்து ஹோட்டலில் போய் தங்க சொல்லிப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க அண்ணனுக்கு, டே அந்த சாவி திருவது நிப்பாட்டுடா, நிறைய பேர் அப்பா மக்கள்லாம் சாவுறாங்க. ஓ அப்படியா, நான் நிப்பாட்டேன்னா நீ உன் பையனும் வாடா என்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். உன் பையன் இருக்கான் பாரு, அவனை கூப்பிட்டு வந்து என்கிட்ட ஒப்படி, அவன் போட்டு அந்த சாவி திருவிட்டோம், நம்ம எல்லோரையும் நான் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவான், டே வேணாண்ணா, நீ பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவான். இவன் அப்போ சின்ன வயசுலேருந்தே கொலைகானில் இருந்திருக்கான் போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கதவு திறப்பான். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பரட்டை மண்டை மாதிரி இருப்பான் பாருங்கள், போலீஸ் யூனிஃபார்ம் வந்து கன் எடுத்துன்னு வந்து 2 பேரும் வா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகணும், எனக்கு தேவையான பொருள் அவங்ககிட்ட இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் எப்படின்னா போய்க்கிண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டாண்ட திரும்ப நிறுத்திடுவான். அப்போ தான் கன்று காட்டி ஹீரோ வந்து மிரட்டுவான். அப்போ தான் அந்த பரட்டை மண்டை பார்த்தீங்கன்னா அவங்க பையன்கிட்ட வந்து சொல்லுவான், டே தம்பி நீ உள்ளே போயிட்டு அந்த பொம்மையை போய்ட்டு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ஹீரோ சொல்லுவான், டே அது ஒரு சபிக்கப்பட்ட குரங்கு பொம்மைடா, சொன்னால் கேளு, அதனால் ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைடா, என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்குதா தம்பி, நீ இப்போ நீ இங்கேருந்து போகலன்னா அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் அப்பா வந்து சுற்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவனும் பார்த்தீங்கன்னா பயத்தில் உள்ளே போவான். உள்ளே போனோன்னா அந்த கோளாறு பைப்பில் ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கோடாரி வரும், நைஃப் கத்திங் வரும், அதெல்லாம் தாண்டி மீறி உள்ளே போவான். அங்கே பார்த்தீங்கன்னா பைத்தி மாதிரி ஹீரோட ஆன்மா பார்த்தீங்கன்னா அந்த குரங்கிட்ட பேசினிருப்பான், நான் சொல்கிறது நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்தோடனே நான் தான் அவன் பெரியப்பா அப்படின்னு சொல்லுவான். சொன்ன பிறகு இந்த குரங்கு பார்த்தோன்னா நம்ம பரம்பரையில் எல்லாருமே இதனோட சாவி வந்து திருவோம், அதே மாதிரி நீயும் திருவிடா தம்பி அப்படின்னு சொல்லுவான். ஏதோ ஒன்று பாசாட்டி பண்ணி அந்த பையனை வந்து மயக்கிடுவாங்க. அவனும் போட்டு திருவான். திருவனு இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம சடை போட்ட ஆள் காலி. இவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டு ஸ்பார்க் ஆகிடுங்க. ஸ்பார்க் ஆகிட்டு ஆப்போசிட்டில் அந்த கண்ணாடிலேருந்து வெளியே போனால் பெரிய தேன் கொடுங்க. அது உள்ளேருந்து வந்து யாரா என்ன டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தேனிக்கு சும்மா இருக்குமா கூண்டு கழிச்சு விட்டா நேராக போய்ட்டு அந்த பரட்டை மாண்டா இருக்கான் பாருங்க, அவன் வாயிலே போய்டுங்க மொத்த தேனியும். அவ்வளோதான், அவனும் ஸ்பாட்லேயே அவுட்டு. கொட்ருமா சாவாங்க. செத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்க பெரியப்பா வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த குரங்கு பொம்மையை பார்த்து திட்டுன்னு இருப்பாங்க அவன் ஹீரோவோட அண்ணங்காரன். ஏய் நான் சொல்கிறது நீ செய்யவே மாட்டியா, நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லுவான். நான் இது மாதிரி அவனை தானே கொலை பண்ண சொன்னேன், என் தம்பி தானே கொலை பண்ண சொன்னேன், நீ ஏன் வந்து பண்ண மாட்டேன்ற, அது என்னமோ ஏதோ தெரிலங்க, அவனுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நடக்கவே மாட்டேங்குது. அன்றைக்கி மட்டும் என் தம்பி வந்து உன்னை திருவும்போது எங்கள் அம்மா வந்து சாவடிச்சான்ல, அதே மாதிரி வந்து அவன் பையன் வந்து திருவனை வந்து அவங்க அப்பா சாவடிச்சிடுவான்னு சொல்லிட்டு தான் ஹீரோகாரன் வந்து கூப்பிட்டு இருப்பான் அந்த பையனை. அதுதான் அவனை வச்சு ட்ராப்பே. இந்த பையனும் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு திருவ சொல்லுவான். திருவே மாட்டாங்க, இந்த பையனும் உஷாராயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா மல்லு கட்டுன்னு இருப்பான் அந்த குரங்கிட்ட. ஏன் நீ இப்படி பண்ணுகிற, நான் சொல்கிறதே நீ செய்ய மாட்டியே, யாரோ நான் ஒன்று சாவடிக்க சொன்னால் என் தம்பி சாவடிக்க சொன்னால் நீ வந்து எல்லாரையும் சாவடிச்சுன்னு இருக்கிற, நீ நினைக்கிட்டு தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு மல்லு கட்டுனுங்கிறாங்க அந்த குரங்கிட்ட. போட்டு அந்த கையை பிடிச்சி உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அப்படியே குரங்கிட்ட பாருங்கள் எப்படி கொடூரமாக சண்டை போடுவான். தூக்கி தொலா போட்டுருங்க. அப்படியே ஓரமாக போய்ட்டு ஹீரோங்க அண்ணன் விழுந்துருவான். ஹீரோவோட அண்ணங்காரை தூக்கி போட்ட பிறகு அந்த குரங்கு எப்பவுமே மெதுவாக தாங்க அடிக்கும் ட்ரம்ஸு. இப்போ பார்த்தா ரொம்ப வேகமாக டம்மன்னு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சாங்காட்டியும் அந்த ஊரில் ஒரே அலறல் சத்தங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க மொத்த பேரும் வந்து செத்துன்னு இருக்கானுங்க போல். ஒன்று ஒன்றா சாவடிக்குது, நிறைய பேர் சாவடிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கூரையெல்லாம் பிடிச்சின்னு அந்த சீலிங்கெல்லாம் பிடிச்சின்னு விழுந்து தொப்புன்னு விழுந்து செத்துன்னு இருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு போயிட்டு அவங்க அண்ணங்காரன்ட்ட சொல்லுவான், டேய் நீ தானடா அம்மாவை கொன்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். டேய் தயவு செஞ்சு அதை நிப்பாட்டுடா, நான் தெரிஞ்சுலாம் எதுவும் பண்ணலை, அந்த குரங்களுக்கு சாவி போட்டால் அம்மா செத்துருவாங்க நீங்கள் எப்படா தெரியும், நான் உன்னை கொலை பண்ணலான்னு தான் நினச்சேன், அதுதான் உண்மை, ஆனால் வந்து அம்மாவை நான் கொலை பண்ணலடா, சொன்னால் புரிஞ்சிக்கிடா, யாராவது போய் அப்படி பண்ணுவாங்களா, அப்போ நான் சின்ன பசங்கடா, நம்ம 2 பேரும் தெரியாது பண்ணதுடா, அந்த மாதிரி பண்ணால் வந்து சாவாங்கன்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லுவான். என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பி இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து சேர்ந்துருவானுங்க. சேர்ந்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்
பார்ட்னர்ஷிப் மாதிரி ஆகிடுவானுங்க. சரி நம்ம இந்த பிரச்சனை தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பீரங்கி குண்டு மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு பால் வந்து அவனை அடித்து ஹீரோவோட அண்ணங்காரத்தால் வந்து செதறிடுங்க. அப்போ தான் ட்விஸ்ட்டே. எந்த பாலை போட்டு அவங்க அண்ணனை வந்து சாவடிக்கலாம்னு நினச்சானோ அந்த பாலாலே செத்துருப்பான். அங்கேருந்து ஹீரோவும் அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை எடுத்து வச்சு காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்க்கா ஒரு புகை மூட்டத்தோட ஒரு வித்தியாசமாக ஒரு குதிரையில் வருவாங்க. அவன் தான் அந்த பொம்மையோட ஓனர் போல் அப்படின்ற மாதிரி காட்டுவானுங்க. இந்த குரங்கு பொம்மை அப்படியே திரும்பி பார்ப்பானுங்க. பார்த்துட்டு அவனும் போயிடுவான். குதிரை எடுத்துன்னு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வேன் வருங்க, பஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஜாலியாக கத்திட்டு விளையாடுன்னு வருவானுங்க. எல்லோரும் தலையை வெளியே விடணும். அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் சர்ருன்னு போவோம். எல்லாருமே ஸ்பாட் அவுட்டுங்க மொத்த பேரும். அந்த குரங்கு பொம்மை அப்படியே ஆக்ரோஷமாக காட்டுவானுங்க. அதான் அந்த மனிதனோட வேட்டையை வந்து அது விடலை, எல்லாருமே சாவடிச்சிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து கதையோட கிளைமேக்ஸுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.